ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்று இரவு மிக முக்கியமான இரவு. வாழ்நாளில் நீ எதை தேடி ஓடிக்கொண்டு இருந்தாயோ அதற்கு விடை கிடைக்கும் நாள் என்றுதான். என்னுடைய தங்கமே, உன்னுடைய ஆசைகள் நிறைய, ஆனால் சில ஆசைகள் மிகவும் முக்கியமானது. சில ஆசைகள் உனக்கு கிடைத்தால் பரவாயில்லை, கிடைக்காவிட்டால் பரவாயில்லை என்று தோன்றும். ஆனால் சில ஆசைகள் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இது நடந்தே ஆக வேண்டும் என்று தோன்றும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நிச்சயமாக இது நடக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய வீடு முழுவதும் சந்தோஷமானது நிறைந்து இருக்க வேண்டும் என்று ஆசையுடன் காத்துக்கொண்டிருந்தாயோ, அதற்காக பாடுபட்டு உழைத்து கொண்டே இருந்தாயோ, அந்த விஷயமானது மிக சீக்கிரமாகவே நாளையே உன் வீட்டில் நடக்க உள்ளது. என்னுடைய தங்கத்திற்கு இன்று தான் மிக மிக கடைசி நாள் கஷ்டத்திற்கு. கஷ்டம் அதிகமாக பட்டுவிட்டாய். வாழ்க்கையில் படாத நேரங்கள் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வோம், ஆறுதலாக சில வார்த்தைகள் கிடைக்கும் என்று சென்றால் கூட உறவுகள் மத்தியில் உன்னை வைத்து கேலியும் கிண்டலும் தான் செய்வார்கள். அப்பொழுது தோன்றும், இங்கு வராமலேயே இருந்திருக்கலாம். ஏற்கனவே நாம் அதிகமாக கவலையுடன் தான் வந்தோம், ஆறுதல் வார்த்தை கிடைக்கும் என்று. ஆனால் இங்கு ஆறுதல் வார்த்தை இல்லாமல் நம்மளை வைத்தே இங்கு கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு எண்ணம் மனதுக்குள் தோன்றும். நிறைய இடத்தில் இப்படித்தான் அவமானம். ஏதாவது ஒரு நல்லதை சொல்வோம் என்று சொன்னால், நீ உன் வாழ்க்கையில் என்ன செய்தாய், எனக்கான அறிவுரையை சொல்ல வந்துவிட்டாய் என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் என்ன உன்னை பார்த்து கேவலமாக நினைத்தார்கள். தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் அனைவருமே பார்ப்பார்கள். உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் பொழுது அனைவருமே பார்த்தார்கள். உன்னை போல் இருக்கவே கூடாது என்றும் உனக்கு தெரியாமல் பேசினார்கள். ஆனால் இனிய உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, உன் வாழ்க்கையைப் போலவே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நீ ஆசைப்பட்டாய் அல்லவா இதற்கு முன்பு? கஷ்டமே இல்லாமல் சிலர் வாழ்கிறார்களே, அவர்கள் போல் வாழ வேண்டும். செல்வத்துடன் வாழ்கிறார்களே, அவர்கள் போல் இருந்தால் நம்மிடம் எந்த ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது, அவமானமும் இருந்திருக்காது என்ற வார்த்தையை, அது போலவே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து சிலர் ஆசைப்படுவார்கள். தங்கமே, உன்னுடைய அசிங்கமும் அவமானமும் உன்னை மிக மிக உச்சத்திற்கு கொண்டு வர போகிறது. அதற்கு முதலில் நீ உன்னுடைய உறவுக்கு நன்றி சொல். ஏன் தெரியுமா? அவர்கள் அனைவருமே உன்னை கஷ்டப்படுத்தியதனால்தான் அந்த ஒரு வேகத்தை நீ எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஓட ஆரம்பித்தாய். அதனால் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல். நீ ஜெயித்தவுடன் நன்றி அவர்களுக்கு சொல். அவர்கள்தான் உன்னை இவ்வளவு தூரம் ஜெயிக்க வைத்தார்கள். அவர்கள் எல்லாம் பேசவில்லை என்றால் நீ அதே இடத்தில் தான் இருந்திருப்பாய். தங்கமே, அனைத்துமே ஒரு நல்லதுக்குத்தான். எல்லாவற்றும் போய்விட்டதே என்று நினைக்காதே. அதைவிட மிக பிரம்மாண்டமாக அனைத்தும் உன்னை தேடி வரும். அது நாள் மிக தொலைவில் இல்லை, சீக்கிரத்தில் வந்து விட்டது. நீயும் சிரித்த முகத்துடனும் உன் குடும்பமும் அனைவருமே நிம்மதியாக இருக்கும் வகையில் நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டுத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம். நீ சீரும் சிறப்பாகவும் சந்தோஷமாக செல்வ வளங்களுடனும் வாழ்வாய். கொடிகட்டி பறப்பாய். உன்னுடைய அளவுக்கு நீ எந்த அளவு சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவு நீ நிம்மதியாக இருப்பாய். எதையுமே நினைத்து கவலைப்படாதே. யார் என்ன செய்ய முடியும் உன்னை? உன்னை எல்லா தெய்வமும் கட்டி வைத்து உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் இன்பமாக மாறும். எல்லாம் நாளும் உனக்கு பிடிக்காதது போல் இருக்காது. நிச்சயமாக இனி விடியும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு பிடித்ததாக மட்டுமே அமையும். நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம். சிறப்பாக நீ வாழ்வாய். அனைத்திற்கும் நானே பொறுப்பு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.